வணக்கம். சற்று முன் அரசு ஊழியர்கள் சம்பளம், ஓய்வூதியர்களுக்கு ஓய்வூதியம் உயர்வு சார்ந்து 5 முக்கிய அப்டேட் சார்ந்து தகவல்கள் கிடைத்திருக்கிறது. இது சார்ந்து முழு விவரத்தை பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 8வது ஊதிய குழுவின் பரிந்துரைகளை எதிர்பார்த்து காத்திருக்கும் லட்சக்கணக்கான மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு முக்கியமான தகவல்கள் வெளிவந்துள்ளன. இந்த ஊதிய குழு தற்போது தனது பணியினுடைய மிக முக்கியமான கட்டத்தை எட்டியிருக்கிறது. அதாவது மத்திய அரசு ஊழியர் சங்கங்கள், ஓய்வூதியர் அமைப்புகள், பல்வேறு அரசு துறைகள் மற்றும் பிற தொடர்புடைய தரப்பினரிடமிருந்து ஆலோசனைகள் மற்றும் கோரிக்கைகளை நேரடியாக பெற்று வருகிறது. சமீபத்தில் 8வது ஊதிய குழுவின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் பல புதிய கூட்டங்கள் மற்றும் ஆலோசனை நிகழ்வுகள் குறித்து விவரங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இந்த கூட்டங்களில் பெறப்படும் கருத்துக்கள் மற்றும் பரிந்துரைகளின் அடிப்படையில் இறுதி அறிக்கையை தயாரிக்கப்பட உள்ளன. எனவே குழுவின் தற்போதைய பணிகள், அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மற்றும் புதிய ஊதிய உயர்வு எப்போது அமலுக்கு வரும் என்பது குறித்து அரசு ஊழியர்கள் ஆர்வத்துடன் கவனம் செலுத்தி வருகிறார்கள். அதிகாரப்பூர்வ தகவலின்படி செப்டம்பர் மாதத்தில் புதுச்சேரி மற்றும் சென்னையில் முக்கிய ஆலோசனை கூட்டங்கள் நடைபெற இருக்கிறது. செப்டம்பர் 9ஆம் தேதி புதுச்சேரியில் நடைபெறக்கூடிய கூட்டத்தில் ஊழியர் சங்கங்கள் மற்றும் பிற அமைப்புகள் தங்களது கோரிக்கைகள் மற்றும் கருத்துக்களை நேரடியாக ஊதிய குழுவிடம் தெரிவிக்க முடியும். இந்த கூட்டத்தில் பங்கேற்க விரும்புவோர் ஆகஸ்ட் 18ஆம் தேதிக்குள் பதிவு செய்யப்பட வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல செப்டம்பர் 7 மற்றும் 8ஆம் தேதிகளில் சென்னையில் 2 நாட்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது. இதில் பல்வேறு அரசு ஊழியர் சங்கங்கள், துறை சார்ந்த அமைப்புகள் மற்றும் பிரதிநிதிகள் பங்கேற்று தங்களது பரிந்துரைகளை வழங்க உள்ளனர். இந்த கூட்டங்களும் இறுதி அறிக்கைக்கு முக்கியமான அடித்தளமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு முன்பாக ஆகஸ்ட் 7ஆம் தேதி மற்றும் ஆகஸ்ட் 10ஆம் தேதிகளில் டெல்லியில் மத்திய அரசு துறைகள், ஊழியர் சங்கங்கள் மற்றும் பிற அமைப்புடன் சிறப்பு ஆலோசனை கூட்டங்கள் நடத்தப்பட உள்ளன. இந்த கூட்டங்களில் பங்கேற்க விரும்பிய அமைப்புகள் ஜூலை 31ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என்று ஊதிய குழு அறிவித்திருந்தது. மேலும் ஊழியர் சங்கங்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் தங்களது கோரிக்கைகள், பரிந்துரைகள் மற்றும் கருத்துக்களை குறிப்பாணையாக சமர்ப்பிப்பதற்கான காலக்கெடுவு முன்பே நீட்டிக்கப்பட்டது. ஆரம்பத்தில் நிர்ணயம் செய்யப்பட்ட காலக்கெடுவை தொடர்ந்து ஜூன் 15ஆம் தேதி வரை கூடுதல் அவகாசம் வழங்கப்பட்டதால் பல்வேறு சங்கங்கள் தங்களது விரிவான கோரிக்கைகளை சமர்ப்பித்திருக்கின்றன. பிராந்திய அளவிலான கருத்துகளுக்கும் ஊதிய குழு முக்கியத்துவம் கொடுத்து வருகிறது. அதன்படி ஜூலை 9 மற்றும் 10 ஆகிய தேதியில் கொல்கத்தாவில் ஆலோசனை கூட்டங்கள் நடத்தப்பட்டன. அங்கு பல்வேறு ஊழியர் சங்கங்கள், ஓய்வூதியர் அமைப்புகள் மற்றும் அரசு துறை பிரதிநிதிகளிடமிருந்து பெறப்பட்ட கருத்துக்கள் தற்போது பரிசீலிக்கப்பட்டு வருகின்றன. நாடு முழுவதும் இருந்து பெறப்படும் அனைத்து ஆலோசனைகளையும் ஆய்வு செய்த பிறகு இறுதி பரிந்துரைகள் தயாரிக்கப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இதன் மூலம் அனைத்து தரப்பினரின் கருத்துக்களையும் உள்ளடக்கிய ஒரு விரிவான அறிக்கையினை தயாரிக்க ஊதிய குழு முயற்சி செய்து வருகிறது. புதிய ஊதியம் மற்றும் ஓய்வூதியம் எப்போது அமலுக்கு வரும் என்பது அரசு ஊழியர்களின் மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக உள்ளன. தற்போதைய திட்டத்தின்படி 8வது ஊதிய குழுவிற்கு தனது இறுதி அறிக்கையை தயாரிக்க 18 மாதங்கள் அவகாசம் வழங்கப்பட்டிருக்கிறது. அதன்படி 2027ஆம் ஆண்டு மே அல்லது ஜூன் மாதத்திற்குள் மத்திய அரசிடமிருந்து இறுதி அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் பிறகு மத்திய அரசு பரிந்துரைகளை ஆய்வு செய்து ஒப்புதல் அளித்தால் புதிய ஊதிய வீதங்களும் ஓய்வூதிய மாற்றங்களும் 2026 ஜனவரி 1 முதல் அமலுக்கு வரும் வகையில் நடைமுறைப்படுத்தப்படலாம். அதாவது நடைமுறைப்படுத்தப்படும் தேதிக்கு முன்பிருந்த காலத்திற்கான நிலுவைத் தொகையும் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் பெறும் வாய்ப்பு உள்ளது. எனவே 8வது ஊதிய குழுவின் அடுத்தடுத்த அறிவிப்புகள் மற்றும் கூட்ட முடிவுகள் மத்திய அரசு ஊழியர்களின் சம்பள உயர்வில் முக்கிய பங்கு வகிக்க உள்ளன. இந்த 5 அப்டேட்டுகள் சார்ந்து உங்களுடைய கருத்துக்கள், சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள், உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.